தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் மற்றும் பணியாளர்களின் பதிவை ஊக்குவிக்கும் சிறப்பு திட்டமாக ஸ்ப்ரீ 2025 கொண்டுவரப்பட்டுள்ளதாக இஎஸ்ஐ மதுரை துணை மண்டலத்தின் இணை இயக்குநர் மீனாட்சி சுந்தரம் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் நாகேந்திரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் மதுரை துணை மண்டல இணை இயக்குனர் பொறுப்பு திரு மீனாட்சி சுந்தரம் சார் நம்மிடம் இருக்கிறாங்க. அவங்களிடமே இந்த தொழிலாளர் அந்த அரசு காப்பீட்டுக் கழகத்தில் மத்திய அரசின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மதுரை துணை மண்டலத்திற்கு உட்பட்ட இதில் எத்தனை மாவட்டங்கள் வர்றது, இதில் குறிப்பாக எத்தனை தொழிற்சாலைகள் பதிவு செஞ்சுருக்காங்க, எத்தனை தொழிலாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான சிறப்பு திட்டங்கள் குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நமது மதுரை துணை மண்டலம் 1990 இயங்கி வருகிறது. இதற்கு கீழ் 7 மாவட்டங்கள் உள்ளடக்கியுள்ளன. இந்த 7 மாவட்டங்களானவை மதுரை, தேனி, விருதுநகர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை. இந்த 7 மாவட்டங்களையும் உள்ளடக்கி நமக்கு 4,34,820 தொழிலாளர்கள் மற்றும் காப்பீட்டுதாரர்கள் உள்ளனர். இதில் 19,844 தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அரசு காப்பீட்டு கழகத்தில் இப்போ ஏற்கனவே பதிவு செய்யாமல் இருக்கிறவங்க இப்போ புதுசாக பதிவு செய்யணும்னா கடந்த எத்தனை ஆண்டுகளாக அவங்க பணியாற்றினாங்க அதெல்லாம் கணக்கிட்டு ஏற்கனவே இந்த பெனால்ட்டி இதெல்லாம் இது பண்ணுவீங்க. இப்போ புதுசாக ஒரு 2 ஸ்கீமில் அந்த மாதிரி பெனால்ட்டிலாம் இல்லை, உடனே அவங்கள சேர்த்துக்கலாம், பாலிசிதாரராக சேர்த்துக்கலாம்ன்ற மாதிரி ஒரு 2 ஸ்கீம் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுதான் மிக மிக முக்கியமான கேள்வி. இதில் முதலில் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா இது இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன், சமூக பாதுகாப்பு நிறுவனம் கொடுக்குற முதன்மையான நிறுவனம் எங்களுடைய இஎஸ்ஐ கழகம். இப்பொழுது சமீபமாக மத்திய அரசு ஜூன் மாதம் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி, அதனுடைய சேர்மன் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் சிங் மாளவியா அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் 2 முக்கியமான ஏராளமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதில் 2 முக்கியமான முடிவுகள் அனைவருக்குமே உள்ளடக்கியதாக உள்ளது. அதில் முதல் முடிவு ஸ்ப்ரீ எனும் திட்டம். இந்த ஸ்ப்ரீ எனும் திட்டம் தான் அவர் கேட்ட கேள்விக்கான விடை. அது என்னவென்றால், ஒரு தொழிலாளி, ஒரு தொழில் நிறுவனமோ ஒரு தொழிற்சாலையோ 10 பேர் வேலைக்கு வைத்திருந்தால் அவர்கள் சட்டப்பூர்வமாக இஎஸ்ஐயின் கீழ் வர தகுதி பெற்று உடையவராகிறார்கள். 2010 சட்ட அமெண்ட்மெண்ட்டின் படி அந்த 10 பேர் கடந்த 5 வருடத்துக்குரிய கான்ட்ரிபியூஷன் தொகையை செலுத்த வேண்டிய கடமைப்பட்டு உள்ளவர்கள். இப்பொழுது நம்ம மதுரை துணை மண்டலத்தில் 7 டிஸ்ட்ரிக்ட் உள்ளன. இதில் யாராவது 10 பேர் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா இந்த ஸ்ப்ரீ ஸ்கீமுக்கு முன்னாடி அவங்க என்னைக்கு டேட்லேருந்து 10 பேரோ, உதாரணத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவங்க 10 பேர் வேலை பார்த்துருந்தாங்கன்னா 5 வருஷமாக பணம் கட்டலைன்னா அவங்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னா, நம்பர் 1, 5 வருஷத்துக்கு அவங்க என்னைக்கு டேட்லேருந்து 10 பேர், அது 5 வருஷமாக இருக்கலாம், 4 வருஷமாக இருக்கலாம், அந்த நிறுவனத்தை பொறுத்தது எந்த தேதியிலிருந்து அவர்கள் 10 பேர் வேலை பார்த்தார்களோ அந்த தேதியிலிருந்து கான்ட்ரிபியூஷன் என்று சொல்லுவோம். அவர்கள் அந்த பங்களிப்பு தொகையை செலுத்த வேண்டும். அதற்குரிய வட்டி தற்பொழுதுள்ள விதிகளின்படி ஆண்டுக்கு 12% வட்டி. இது தவிர அபராதம் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆண்டுக்கு 5% முதல் 25% வட்டி. ஸோ 4 வருடமுக்கானால் 100% அபராத தொகை. ஸோ கான்ட்ரிபியூஷன், இன்ட்ரெஸ்ட், டேமேஜஸ் இது 3ம் சேர்த்து அவர்கள் கட்ட வேண்டும். இது போக அவர்கள் தவறாக இழைத்திருந்தால் அல்லது தொழிலாளிகளுடைய பணத்தை பிடித்து வைத்து கட்டாமல் இருந்தால் அல்லது அவர்கள் பணத்தையே கட்டாமல் இருந்தால் எங்களுடைய சட்ட விதிகளின்படி அவர்கள் மேல் வழக்கு தொடரப்படும். அது சில சமயம் முதலாளிகள் தங்களுடைய கடமையிலும் தவிர அவருடைய ஈவன் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இவை தவிர சென்ட்ரல் அலாட்மெண்ட், அவர் சிஏஐயு என்று சொல்வார்கள், அதனுடைய யூனிட் படி அவர்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் மார்க் பண்ணப்படும். இன்ஸ்பெக்ஷனில் ஏதாவது அவர்களுடைய ஊழியம் விட்டு போயிருந்தால் அதற்குரிய கான்ட்ரிபியூஷனும் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட்டும் அதற்குரிய டேமேஜஸும் விதிக்கப்படும். இவ்வாறாக நான் ஒரு 7 ஆஸ்பெக்டை நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்ப்ரீ திட்டம் இப்பொழுது ஜூலை 1, 2025 அமல்படுத்தப்படுது. இவை அனைத்துமே புறந்தள்ளப்படுகின்றன. இந்த அனைத்து சலுகைகளும் எம்ப்ளாயருக்கு வழங்கப்படுகின்றன. அதாவது ஒரு எம்ப்ளாயர் தாமாக தாமாக 2 டேட்டை செய்யலாம். ஒன்று அவர் இன்று கூறலாம், அல்லது அவராக ஒரு தேதியை சொல்லலாம். போன மாசமோ 2 மாசமோ அவர் தன்னுடைய டிக்ளேர்டு டேட் என்று சொல்வார்கள், அறிவிக்கப்பட்ட தேதி. அந்த அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்பாக நாங்கள் கான்ட்ரிபியூஷன் கிளைம் செய்ய மாட்டோம், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் செய்ய மாட்டோம், டேமேஜஸ் சார்ஜ் செய்ய மாட்டோம். இதற்கு முன்பாக நீங்கள் 10 பேரை வைத்திருந்தீர்கள் என்று வழக்கு தொடர மாட்டோம். இன் அடிஷன் டு தட் 1 வருடத்திற்கு எங்களுடைய சமூக பாதுகாப்பாளர் இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்லி எந்த விதமான ஆவணங்களையும் அவரிடம் கேட்க மாட்டார். இவை எல்லாமே முதலாளிகளுக்கு உள்ளது. தொழிலாளிகளுக்கு எந்த தேதியிலிருந்து அவர்கள் பதிவு செய்கிறார்களோ அந்த தேதியிலிருந்து இவர்
நாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண நிரந்தர ஊன உதவியாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு ஒரு தொழிலாளி காலை 9 மணிக்கு அலுவலகம் வருகிறார். 9 மணிக்கு அவருடைய காலோ கையோ உடல் ஊனமோ ஏற்பட்டால் அந்த முதல் தேதியிலேயே அவர் எலிஜிபிள் ஆகிறார். அந்த தேதியிலேருந்தே மருத்துவ பயனும் கிடைக்கும், அந்த தேதியிலிருந்தே பென்ஷனும் கிடைக்கும். இதே போல அவருக்கு மரணம் நேரிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு அந்த தேதியிலிருந்தே அவருக்கு டிபெண்டன்ஸ் பெனிஃபிட் எனப்படும் சான்றோருக்கான உதவித்தொகையும் கிடைக்கும். அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மருத்துவ உதவிகளும் கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்ப்ரீ திட்டத்தின் மிக மிக சிறப்பம்சம். மத்திய அரசு தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் செய்யப்பட்டு வரும் சிறப்பான திட்டங்கள் குறித்து மதுரை துணை மண்டல பொறுப்பு இணை இயக்குனர் மீனாட்சி சுந்தரம் சார் அவங்க கூறின அந்த விரிவான பதிவுகளை நம்ம கேட்டிருந்தோம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன்.